ரெண்டு தடவை நீ என் பொண்ண பார்த்ததுனால அவ இப்படித்தான் நீயா முடிவு பண்ணாத. ஒருவேளை அவ என்ன பார்க்கும்போது கோவப்பட்டா அது ஏன் பிரச்சனை. அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? நான் சொல்றதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செய்யறதுதான் உன்னோட பொசிஷன். ஆனா நீ பல சந்தர்ப்பங்கள்ல என் வார்த்தையை மீறி என்ன நீ அவமானப்படுத்தியிருக்க. இது வரைக்கும் நான் எதையும் பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. ஆனா மினிஸ்டரோட புள்ள விஷயத்துல நீ எல்லாம் மீறி போயிட்ட. நீ செஞ்ச காரியத்தினால கையில கிடைச்ச பணத்தையும் இழந்து மினிஸ்டரோட பகையை சம்பாதிச்சுக்கிட்டதுன்னா அதோட பலனை தான் இப்போ நீ அனுபவிச்சிட்டு இருக்க. மயிலு, உன்னை பழி வாங்குற படம்லாம் இத்தோட முடிஞ்சிருச்சு நீ நினைச்சிடாத. இதை விட பெரிய பெரிய ஆட்டமெல்லாம் இனிமேல் தான் இருக்கு. உன்னை மேல மேல உசு பேத்தி உனக்குள்ள இருக்கிற மிருகத்தை வெளியே கொண்டு வந்து உன் மேல இன்னொரு கம்ப்ளைண்ட விளை வச்சு உன்னை பிளாக் லிஸ்ட்ல சேர்த்து IPS எக்ஸாம் எழுத விடாம பண்ணிருவேன். அதுக்கு எனக்கு தேவை ஒரே ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் தான். அது மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா உன் கேரியரை ஊதிடுவேன் சங்க. என்னோட ஒரே நோக்கமும் அதுதான். இன்னும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உன்னோட கனவு நிறைவேறாம தடுக்கிறது மட்டும்தான் என் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. என்ன மீறி நீ எப்படி IPS எக்ஸாம் எழுதுற நானும் பாத்துறேன். இதுக்கு என்ன சார் அர்த்தம்? என்னால IPS ஆக முடியாதுன்னு சவால் விடுறீங்களா? ஆமா, எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா தானே IPS ஆக முடியும். நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் தான் உன்னை பிளாக் லிஸ்ட்ல விரட்ட போறேன். நீங்க ஆசைப்படுறதெல்லாம் நடக்கவே நடக்காது சார். நீங்க எவ்வளவு பிரச்சனை செஞ்சாலும் தடங்கல் பண்ணாலும் எல்லாத்தையும் தாண்டி போய் நான் கண்டிப்பா IPS ஆவேன் சார். மயிலு, இத நான் சவாலாவே சொல்றேன். உங்களால முடிஞ்சா இந்த சவால்ல என்ன ஜெயிச்சு காமிங்க. ஏதோ ஒரு வேகத்துல நான் அந்த மாதிரி பேசிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. அதனாலதான் மயிலு சாரின்னு அத்தனை தடவை நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். நீங்க எனக்கு சாரியே சொல்ல வேணாம் சார். சாரிங்கிற மொத்த வார்த்தையால எல்லா பாவத்தையும் கழுவிட முடியாது. ஒவ்வொரு தடவையும் நீங்க தப்பு பண்றதோ அதால நான் வேதனை அனுபவிக்கிறதோ அதுக்கப்புறம் நீங்க வந்து மன்னிப்பு கேட்கறதோ போதும் சார். எனக்கு அழுத்து போச்சு. என்னால உங்களோட போராடிக்கிட்டே இருக்க முடியல. எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு, கடமை இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு உங்க கூட என்னால சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. தப்பு செஞ்சுட்டு சாரி கேக்குறத விட தப்பு செய்யாம இருக்க பாருங்க. அதுக்கு ஒரே வழி நீங்க என் விஷயத்துல தலையிடாம ஒதுங்கியே இருக்கிறது தான். நீங்க என்னை விட்டு விலகி நிக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது. நானும் அப்பதான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு நல்லது செய்யணும்னு நீங்க மனசார ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒண்ணு மட்டும் செய்யுங்க போதும். மயிலு, நான் சொல்றத ஒரு நிமிஷம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சார், அயோத்தி குப்பம்ல எங்க போனோம்? அம்மா ஒரு நிமிஷம்ப்பா, பார்த்து சொல்றேன். சரி மேடம். பாலாஜி நகர்ப்பா. பாலாஜி நகரா? மொபைல்ல மேப் ஆன் பண்ணிக்கோங்க பாஸ், ஈஸியா இருக்கும். சார், அவசியமே இல்ல சார். நானும் பாலாஜி நகர்ல தான் இருக்கேன். அங்க எல்லா இடமும் எனக்கு நல்லா தெரியும். அப்ப பிரச்சனையே இல்லம்மா. அங்க இங்கன்னு அலையாம சீக்கிரமா ஆன்டி வீட்டுக்கு போயிடலாம் இல்லையா பாஸ்? ஆமா ப்ரோ. அது சரி சார், பாலாஜி நகர்ல எந்த தெரு? செகண்ட் மெயின் ரோடுப்பா. செகண்ட் மெயின் ரோடா? மேடம், நானும் அதே தெருவுல தான் இருக்கேன். ஆமா, அங்க யார் வீட்டுக்கு போறீங்க? அங்க கோமதின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா தம்பி, அவ வீட்டுக்கு தான் போறோம். மேடம், கோமதி ஆண்டி வீட்டுக்கு நீங்க போறீங்க? உங்களுக்கு கோமதிய தெரியுமா தம்பி? ஆண்டி தெரியுமாவா?
அவங்க வீட்டு மாடி போர்ஷன்ல தான் நான் குடியே இருக்கேன். என்னங்க இது, கோமதி வீட்டுக்கு போறதுக்கு நாம ஏதோ ஒரு கேப் புக் பண்ணோம். ஆனா இந்த தம்பி அவளுக்கு தெரிஞ்சவராவே இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம். நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக கிளம்பி இருக்கோம். அதோட ஆரம்பமே பாசிட்டிவா இருக்குன்னா நாம நினைச்சது நல்லபடியா முடிய போகுதுன்னு அர்த்தம். உன் பேச்சிலேயே தெரியுது தம்பி. என் தங்கச்சியை நினைச்சா பெருமையாவும் இருக்கு. சார், அவங்க எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். ஆம்பளை துணை இல்லாம 3 பொண்ணுங்களை தனியா வளர்த்து ஆளாக்குனது சாதாரண விஷயமே கிடையாது. சப்போர்ட்டுக்கு நீங்க எல்லாருமே கூட இருந்திருக்கீங்க. ஆனா அவங்க அனுபவிச்ச வலி, வேதனை, அது எல்லாமே ரொம்ப பர்சனல் சார். யாராலையும் அந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆன்ட்டி அது எல்லாமே தாங்கிக்கிட்டு தைரியமா போராடி ஆன்ட்டி இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. 3 பொண்ணுங்களையும் அதே மாதிரி போல்டாவே வளர்த்திருக்காங்க. எனக்கு அவங்க தான் சார் முதல் ஹீரோ. பாஸ், கோமதி ஆண்டியோட கதையை விடுங்க. நீங்க பேசுற ஸ்டைலு, யூஸ் பண்ற லாங்குவேஜ், இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. உங்களை பார்த்தா டிரைவர் மாதிரியே தெரியலையே. ப்ரோ, ஐ அம் நாட் டிகிரேடிங் திஸ் ஜாப். ஆனா நீங்க எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்கன்னு எனக்கு புரியல. ஓ, அதுவா? அது பெரிய கதை சார். அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துல வந்துட்டோம். சிவா தம்பி தலையெடுத்து இந்த நிலைமையில இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காயத்ரி. மலருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு கற்பனை சொன்னாரு. எப்படியோ ஒரு பொண்ணை கரையேத்திட்ட. ரொம்ப சந்தோஷமா. உன் கடைசி பொண்ணு மயிலு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே வேலை செய்யுது. ஆமாண்ண, கான்ஸ்டபிளா இருக்கா. ஐபிஎஸ் பரீட்சை எழுதுறதுக்கும் தயாராயிட்டு இருக்கா. நல்லதுமா. கையில் என்ன பண்றா? எங்க அவளை காணோம்? அவ திருப்பூர்ல ஒரு கம்பெனில வேலைக்கு போயிருக்கா. அங்கேயே தங்கிடுவா. மாசத்துல 2 நாள் வந்துட்டு போவா. அது எதுக்கு அப்படி ஒரு வேலைக்கு அனுப்பணும்? வீட்ல இருந்து போயிட்டு வர்ற மாதிரி எங்கேயே ஒரு வேலைக்கு அனுப்ப கூடாதா? ஆமா, மயில் எங்க? அவ டியூட்டிக்கு போயிருக்கா. இப்ப வந்துருவாமா. அத என் பொண்ணுக்கு 100 ஆயுசு வந்துட்டா பாருங்க. வா மயிலு, வா. வாங்க அத்தை, வாங்க மாமா. ஹாய். ஹாய். இவன் என் ஒரே பையன் சிவகுமார்மா. ஓ, உனக்கு ஞாபகம் இருக்கிறது கஷ்டம்தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கோமா. டியூட்டி முடிஞ்சு டயர்டா வந்திருப்ப. நீ போய் முகம் கழிட்டு வாமா, பொறுமையா பேசலாம். ம், சரிங்க அத்தை. பேசிட்டுமா? பேசு. என்னாச்சு காயத்ரி? அண்ணனு நீயும் சைகையிலேயே பேசிக்கிறீங்க? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கோமதி. கொஞ்சம் இப்படி வா. என்ன என்ன? வா. கொஞ்சம் இரு. இத பாரு, இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் அப்புறம். சம்பிரதாயத்துக்கு பொண்ணு பாக்குறோம்னு சொல்றாங்கல்ல, அது நடந்தே ஆகணுமா? இத பாரு, என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் சொல்றத மட்டும் செய். இல்லனா நீயும் கையில மாதிரி போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். ஏமா இப்படி எல்லாம் கேக்குற? நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேம்மா. நீ போ. மயில் புடவை மாத்திட்டா. காப்பி எடுத்துட்டு இப்ப வந்துருவாமா? பொறுமையாவே வரட்டும் கோமதி, ஒன்னும் அவசரம் இல்ல. ஆண்டி, எனக்கு ஒரு கம்பெனி வேணும் தான் ஜீவா ப்ரோவை உள்ள கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லப்பா, ஜீவா தம்பி எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். அவர் இருக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். கேட்டீங்களா ப்ரோ?
கொஞ்ச நேரத்துக்கு டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா இருங்க. மலரு போய் மயில கூட்டிட்டு வா போ. நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. அமைதியா இரு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் உன் கோவத்தை காட்டு. இப்ப சொன்னதை செய். போ போ, வந்துருவா. என்னடா இவன் எல்லாரையும் வச்சுக்கிட்டு இப்படி வெளிப்படையா பேசுறானே நினைக்காதீங்க. 3 வருஷமா யுஎஸ்ல இருந்தான்ல, அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா உடனே வெளிப்படையா பாராட்டிடுவான். அதான் இங்கேயும் அப்படி பேசிட்டான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதமா. ப்ரோக்கும் காஃபி கொடுங்க. ஜீவா ப்ரோ, எனக்கு உங்க மேல ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. கீழ் வீட்டுல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது எப்படி நீங்க விட்டு வச்சீங்க? டேய் சும்மா இருக்க மாட்டேன். ஜீவா தம்பி, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இந்த கிறுக்கனுக்கு எதையும் மனசுல வச்சுக்க தெரியாது. இப்படிதான் எதையாவது ஏடா கூடமா உளறி கொட்டிட்டு இருப்பான். நோ மம்மி. டேய் வாய் மூடுறா. கோமதி, நாங்க வந்த வேலை முடிஞ்சது. அப்ப நாங்க கிளம்புறோம். ஏன் அவசரப்படுற காயத்ரி? டிஃபன் சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாமே. இல்ல கோமதி, அடுத்த தடவை ஒரு நாள் முழுக்க இங்க வந்து இருக்கிற மாதிரி வரும். இவனும் எங்கேயோ வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். வாட் இஸ் திஸ் மா? ரிசல்ட் என்னன்னு தெரியாமே கிளம்பலாம்னு சொல்றீங்க. ரிசல்ட் என்னங்கறத நீங்க 2 பேரும் தாண்டா சொல்லணும். பிடிச்சிருக்கு நீங்க சொன்னாதான் நாங்க மத்த விஷயத்தை பேசி முடிக்க முடியும். ப்ரோ, என்ன ப்ரோ மயில முடிவு சொல்ற நேரத்துல எந்திரிச்சிட்டீங்க? இல்ல ப்ரோ, ஆபீஸ்ல அவசரமா கால் பண்ணாங்க. அத நான் சுத்தமா மறந்துட்டேன். நீங்க பாருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மயில ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே ஐ டோட்டலி லாஸ்ட் மை செல்ஃப் மா. வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்கண்ணே. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. இத ஒரு நிமிஷம். இந்தாங்கண்ணே, மோர் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிமா. நானே கேட்கலாம்னு நினைச்சேன். வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி ரொம்ப அருமையா வச்சிருக்கீங்கம்மா. இதுக்கு முன்னாடி வந்த குடும்பம்லாம் இருக்கே, தரைய பேத்து கதவை உடைச்சு ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. நீங்க குடி வந்த அப்புறம் தான் வீட்டை பத்தின கவலை இல்லாம நிம்மதியா இருக்கேன். அதே மாதிரி நீங்க நிம்மதியா இருக்கீங்களா? இல்ல இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்துறோம் உடனே. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம்.
ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. ம். அண்ணா இந்தாங்க வாடகை பணம், எண்ணி பாத்துக்கோங்க. கோமதி அம்மா பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எப்ப வாடகை கொடுத்தாலும் கரெக்டா தானே கொடுப்பீங்க, எண்ணி பார்க்கணுமா? உட்காருங்கம்மா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அடுத்த மாசத்துல இருந்து வாடகை ஏத்திருவேன்னு கவலைப்படாதீங்க, நான் அதுக்கு வரல. இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு பூசி முழுகாம மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுங்க, அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். கேளுங்கண்ணா. மேல ஒரு தம்பியை குடி வச்சிருக்கான்ல, அவரு ஏதாவது தொந்தரவு கொடுக்கறாரா? இல்ல அவரு இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா? சேச்சே, அந்த தம்பி தங்கம், அவரு எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அவரால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சொல்ல போனா அந்த தம்பி பக்கத்துல இருக்கிறது எங்களுக்கு தைரியமா இருக்கு. எங்களுக்கு ஒரு ஆத்திர அவசரம் உடனே ஆளா ஓடி வந்து நிக்கிறது அந்த தம்பி தான். எனக்கு ஒவ்வொரு தடவையும் உடம்பு முடியாம போகும்போதெல்லாம் அந்த தம்பி தான் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் என் புள்ள மாதிரி என்ன கூட இருந்து பாத்துக்குச்சு. அவரை போய் தொந்தரவுன்னு சொன்னா என் நாக்கே அழுகிடும்ல. இந்த அம்மா இப்படி சொல்றாங்க, ஆனா மயில் வேற மாதிரி பேசுதே. ரெண்டு பேர்ல யார் சொல்றதை எடுத்துக்கிறது? என்னென்ன யோசிக்கிறீங்க? இப்ப என்ன திடீர்னு அந்த தம்பியை பத்தி விசாரிக்கிறீங்க? உங்க பொண்ணு மயிலு தான் என்ன குழப்பிடுச்சு. மயிலா? எனக்கு புரியலையே. மயிலா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுச்சு? இல்ல, மேல அந்த தம்பி இருக்கிறது உங்களுக்கு சங்கடமா இருக்கான், அவரை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா காலி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. உங்ககிட்ட கேட்டா நீங்க அவர் இருக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே ஆண்டி? அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலப்பா. நான் வயசுல பெரியவ, வெளிப்படையா யாருமே எதுவுமே சொல்லலனாலும் என்னால சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு நாளா என்னால அதை பத்தி பேச முடியல. ஆனா இனிமே பேசாம இருந்தா தப்பாயிடும். ஆண்டி, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. காயத்ரி சும்மா எங்க எல்லாரையும் பாத்துட்டு போறதுக்கு தான் வந்தா தம்பி. மயில பொண்ணு பாக்குற யோசனையோட அவ வருவான்னு எனக்கு அப்ப தெரியாது. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவ அந்த விஷயத்தையே எங்க கிட்ட சொன்னா. வேற யாராவது இருந்திருந்தா அது எதுவும் வேணான்னு அவங்க முகத்துக்கு நேராவே சொல்லிருப்பேன். ஆனா காயத்ரி கிட்ட என்னால அப்படி பேச முடியாதுப்பா. அதனாலதான் அந்த சம்பிரதாயத்துக்கு நான் அன்னைக்கு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டி, எனக்கு இந்த விளக்கம்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல ஆண்டி. மயிலு உங்க பொண்ணு, அவ விஷயத்துல நீங்க என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். நீங்களே விருப்பப்பட்டு அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லி இருந்தாலும் அதுல எந்த தப்புமே கிடையாது. அத கேள்வி கேட்கறதுக்கோ இல்ல தடுக்கிறதுக்கோ எனக்கு எந்த விதமான ரைட்ஸும் இல்ல. என்ன நீங்க கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் இது சகஜமா எடுத்துக்கிட்ட மாதிரி பேசுறீங்க தம்பி. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு சங்கடம் இல்லாம இருக்காது. ஏன்னா நீங்க தான் முதல்ல மயில பொண்ணு கேட்டு வந்தீங்க. அப்போ நான் இருந்த சூழ்நிலையில என்னால அதை ஏத்துக்க முடியல. உங்களை நோகடிக்கிற மாதிரியும் நாங்க அன்னைக்கு நடந்துகிட்டோம். ஆண்டி, இப்ப எதுக்கு ஆண்டி பழசெல்லாம்? நான் அதெல்லாம் எப்பவும் மறந்துட்டேன் ஆண்டி. அதத்தான் தம்பி நானும் சொல்ல வந்தேன். நாங்க செஞ்சதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்பவும் நீங்க மயில் மேல அதே பிரியத்தோட இருக்கீங்க. ஐபிஎஸ் ஆகணுங்கிற ஆசைய அவளுக்கு நான் தூண்டி விட்டதோட சரி. அந்த கனவை நனவாக்க நீங்க தான் எல்லா வகையிலயும் அவளுக்கு இப்ப உதவியா இருக்கீங்க. அவளுக்காக தான் குடும்பத்தை விட்டுட்டு பெத்தவங்களை பிரிஞ்சு இங்க வந்து தங்கியிருக்கீங்க தம்பி. அதான் என் மனசுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு தம்பி. என்னடா இவ இப்படி பேசுறான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பக்கத்திலே இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா உங்களை பெத்தவங்களுக்கு அது தாங்க முடியாத கஷ்டமா தானே இருக்கும். கல்யாணம் பண்ணதா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்.
நல்ல வேலை அப்படி நடக்காம என்ன காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றி சாமி. மயிலுக்கு இல்லப்பா, இந்த குடும்பத்துக்காகவும் நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. அது உங்களோட இயல்பான குணமாவே இருந்தாலும் கூட அதுக்கு பின்னால இருக்கிறது மயில் மேல நீங்க வச்சிருக்கிற பிரியம் தானே. மயில் முதல்ல IPS முடிச்சிட்டோம். உங்க விருப்பத்தை பத்தி நானே அவகிட்ட பேசுறேன்ப்பா. ரெண்டு பேருக்கும் டிஃபன் இருக்கு, சாப்பிடுங்க. மயிலு, இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மயிலு. தாலி கட்டின பொண்டாட்டிய யாரோ ஒருத்தன் பொண்ணு பார்க்க வர்றத பாக்குற குடுப்பனை எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் என் பொண்டாட்டிய பார்க்க வந்த மாப்பிளைய நானே கார்ல பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு சர்வீஸ இந்த உலகத்துல வேற யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மயிலு. அவங்க இந்த பிளானோட வருவாங்கன்னு இங்க யாருக்குமே தெரியாது. கடைசி நேரத்துல சொன்னதுனால அம்மாவாலையும் அவாய்ட் பண்ண முடியல. அங்க நடந்த விஷயம் உங்களை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கோன்னு எனக்கு புரியுது. நாங்க இதுக்கு காரணம் இல்லனாலும் ஐம் சாரி. மயிலு, சாரி எல்லாம் எதுக்கு மயிலு? என் மனசு கஷ்டப்பட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும். ஆன்ட்டியும் அவங்க இங்க வந்துட்டு போனதுக்காக என்கிட்ட ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அம்மா வேற என்ன சொன்னாங்க? சொன்னா உனக்கு கோபம் வரும் மயிலு. வேண்டாம், விட முடியல. முன்ன மாதிரி நார்மலாவும் என்கிட்ட பேச முடியல. மயிலு, நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் புரியாம ஆன்ட்டியும் மலரும் உன்கிட்ட கேள்வி கேக்குறாங்க. உண்மையை சொல்ல முடியாம நீ எதையோ சொல்லி மழுப்ப வேண்டியதா இருக்கு. மயிலு, இதெல்லாம் எவ்வளவு பெரிய சங்கடம்னு எனக்கும் புரியுது மயிலு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மயிலு. உன்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாம எனக்கு எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் போல இருக்கு. நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க தான் அசையவே மாட்டேங்கிறீங்க. மயிலு, உன்னை தனியா விட்டுட்டு எப்படி மயிலு என்னால போக முடியும்? நீ IPS முடிக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை காப்பாத்தணும்னு தான் நாம முயற்சி பண்றோம். நம்மளையும் மீறி இது வெளியே வந்துருச்சுன்னா நீ ஆன்ட்டி கிட்ட தனியா மாட்டிக்க கூடாது. இந்த தப்ப செஞ்சது நான். குற்றவாளி கூண்டுல நிக்க வேண்டியதும் இதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியதும் நான் தான். ஆனா நான் இங்க இருந்து வெளியே போயிட்டா நீ குற்றவாளியா நிக்கிற மாதிரி ஆயிடும். எந்த தப்பும் செய்யாத நீ எனக்கு பதிலா தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும் மயிலு. அதனாலதான் நான் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயே இருக்கிறதுக்கு லாஜிக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க போல. மயிலு, நான் சொல்றது நியாயமான காரணம் மயிலு. நான் கூடவே இருக்கிறது உனக்கு தொந்தரவு தான், எனக்கு தெரியும். சங்கடம் தான், டார்ச்சர் தான். ஆனா அந்த நேரத்துல ஆன்ட்டி முன்னாடி நீ குற்றவாளியா நிக்கிறது அதை விட பெரிய வேதனை மயிலு. அப்படி ஒரு நிலைமை உனக்கு என்னைக்குமே வரக்கூடாது. இந்த பிரச்சனையால நீ உன் அம்மாவை இழக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ போன்னு சொன்னாலும் நான் போகாம இருக்கேன். அம்மா, என் பொண்ணோட கனவும் என் வைராகியமும் ஜெயிக்கணுமா? இவ்வளவு காலம் எங்களுக்கு துணை இருந்த மாதிரி
இனிமேலும் எங்களுக்கு துணையா இருந்து நாங்க நினைச்சதை சாதிக்க வைக்கணுமா? இந்த ஹால் டிக்கெட் இங்கே இருக்கட்டுமா? பரீட்சை நாள் வர வரைக்கும் இனிமே நீ தினமும் சாமிக்கு பூஜை பண்ணு. பரீட்சைய நல்லா எழுதணும்னு வேண்டிக்க. சரிம்மா. Yes, come in. சார். சொல்லு மயிலு, ஏதோ முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்ன. இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எனக்கு சங்கடமா தான் இருக்கு சார். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சுத்தி வளைச்சு எதுவும் பேச வேணாம் மயிலு. அதை கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நேர விஷயத்துக்கு வா. ஐபிஎஸ் எக்ஸாமுக்காக நான் ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிச்சிட்டு இருக்கேன் சார். தெரியும், ஏற்கனவே சொல்லிருக்கேன். அங்க நாளைக்கு ஒரு மாடல் எக்ஸாம் நடத்துறாங்க சார். அதை எழுதுனா ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்கா இருக்கும்னு சென்டர்ல சொல்றாங்க. நீ இன்னும் விஷயத்துக்கு வரல மயிலு. சாரி சார். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் லீவ் கேட்டேன் சார். இன்ஸ்பெக்டர் சார் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்? குறிப்பா இதுதான் காரணம்னு அவர் என்கிட்ட சொல்லல சார். நிறைய வேலை இருக்கு, லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு சார். குருமூர்த்தி கேரக்டர் என்னால புரிஞ்சுக்க முடியல. சில சமயம் கரெக்டா இருக்காரு, சில சமயம் ரொம்ப வியர்டா நடந்துக்கிறாரு. ஒரு கனவோட ஓடிக்கிட்டு இருக்கிற உன்ன மாதிரி ஸ்டாஃபுக்கெல்லாம் அவர் கண்டிப்பா சப்போர்ட் தான் பண்ணணும். ஆனா ஏன் அப்படி ஒரு நெகட்டிவா ரியாக்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. குருமூர்த்திக்கு உன் மேல ஏதாவது பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கா மயிலு? ஏன் சார் கேக்குறீங்க? நான் சில சமயம் கவனிச்சிருக்கேன். அவரு உன் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ரூடா நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் பேசி கிளியர் பண்றேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். டியூட்டிய கட் பண்ணாம எக்ஸாம் எழுதுன்னு அவர் சொல்றாரு. அது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்ல சார். 10 to 1 எக்ஸாம்ன்றப்ப லீவ் போட்டாதான் எழுத முடியும் சார். என் ஒருத்திக்காக வேற டைம்க்கும் மாத்த மாட்டாங்க. அது அவர் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் இப்ப ப்ராப்ளம் சார். புரியுது. நான் இப்பவே குருமூர்த்தி கிட்ட பேசுறேன். ஓ சார், சொல்லுங்க சார். கான்ஸ்டபிள் தங்கமயில் மேல உனக்கு ஏதாவது பகையோ இல்ல முன்விரோதம் ஏதாவது இருக்காயா? சார் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை சார். நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி எதுவும் தெரியலையே. சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் நீ அவங்கள வேணும்னு கார்னர் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சார், நான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்க எனக்கும் கீழே வேலை செய்யற ஒரு கான்ஸ்டபிள். அவங்கள கார்னர் பண்ணி எனக்கு என்ன சார் வரப்போகுது? அதை நீதான் சொல்லணும். தங்கமயில் ரொம்ப ஆக்டிவா ஒர்க் பண்ற ஒரு போலீஸ். ஆனா அவங்க விஷயத்துல நீ ஏன் வேற மாதிரி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆண்டவரே, மயில் வந்ததும் கையோட கூட்டு வர சொன்னீங்கல்ல, கூட்டிட்டு வந்துட்டுங்க ஆண்டவரே. நான் மயில போன காரியம் என்னாச்சு? எஸ்பி சார பார்த்து பேசினியா? எத்தனை நாள் லீவு கொடுத்தாரு? 1 நாளா 2 நாளா இல்ல ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் சம்பளத்தோட கூடிய லீவு கொடுக்கறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரா? எவ்வளவு ஒரு அக்கறை, எவ்வளவு ஒரு பாசம், எவ்வளவு ஒரு ஆர்வம், எவ்வளவு ஒரு கரிசனம். ஆண்டவர், எவ்வளவு ஒரு ஆர்வம் உன் மேல இருக்கிற அக்கறையில கேட்கிறேன். நான் பதில் சொல்லு புதுமணி. எஸ்பி சார் லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு சார். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? பார்க்க வேண்டியவங்களை பார்த்து லீவ் வாங்கிட்டு வந்துருவேன் அப்படியே வீர வசனமா பேசிட்டு போன, கடைசியில வெறுங்கையோட திரும்பி வந்திருக்க. அரமர, ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு எரியிற திரியில எண்ணெய் ஊத்துறது, வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சறதெல்லாம் சுத்தமாவே பிடிக்காது. ஆவ மயில் லீவு கிடைக்கலங்கிற வேதனையில வந்திருக்கா.
அவளை போய் வெறுப்பேத்தி பாக்குறீங்களே. நான் வெறுப்பேத்தலீங்க, யதார்த்தம் என்னங்கிறது புதுமணிக்கு புரிய வச்சேன், அவ்வளவுதாங்க. புரிய வைங்க பரமர. அவ புத்தியில நல்லா உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. புதுமணி, இந்த ஸ்டேஷனு ஒரு வீடு மாதிரி. நம்ம ஆண்டவர் தான் இந்த வீட்டோட தலைவர். எஸ்பி சார் எல்லாம் எப்பாவது வீட்டுக்கு வந்துட்டு போவாங்கல்ல, கெஸ்ட் விருந்தாளி, அந்த மாதிரி. விருந்தாளி வந்த சாக்க வச்சுக்கிட்டு இந்த சின்ன குழந்தைகள்லாம் அப்ப நமக்கு என்ன வேணும் ஏதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செஞ்சு வேணுங்கிறது வாங்கிக்க. அது மாதிரிதான் நீ எஸ்பி சார் வந்துன்ன உனக்கு தேவையானதை சாதிச்சு பார்க்கலாம்னு நினைச்ச. எல்லா பஞ்சாயத்துக்கும் விருந்தாளிகிட்ட போனா வேலைக்காக புதுமணி. நம்ம ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் தான் ஒரே அத்தாரிட்டி. அவரை பைபாஸ் பண்ணிட்டு போனா இப்படிதான் பஞ்சராய் வரோன்னு. எஸ்பி சார் சப்போர்ட்ட வச்சுக்கிட்டு என்ன வேணா சாதிக்கலாம்னு மணக்கோட்டை கட்டியிருந்த எல்லா மயிலு, அந்த மணக்கோட்டை மணல் வீடு மாதிரி உன் கண்ணு முன்னாலேயே சரியறத நீ பாத்தியா மயிலு? பிரச்சனை என்னன்னா எஸ்பி சாரு ஏதோ உனக்கு வரம் கொடுக்கறதுக்குன்னு வானத்திலிருந்து குதிச்சு வந்த சாமி மாதிரி நீ நினைச்சிட்ட. அவரும் எல்லா பலவீனமும் இருக்கிற சராசரி மனுஷன் நினைக்கத்தான் நீ தவறிட்ட. அதான் எதிர்பார்ப்போட போய் ஏமாற்றத்தோட வந்து நிக்கிற. அது சரி, என்ன காரணம் சொல்லி உனக்கு எஸ்பி சார் லீவு கொடுக்க மாட்டேன்னாரு? யாரோ பெரியய்யா வீட்ல நாளைக்கு வேலை இருக்கும், அந்த வேலை இருக்கிறப்போ லீவ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பெரியய்யா யாருன்னு தெரியுமா உனக்கு? எஸ்பிக்கு மேல இருக்கிறவர். அந்த அம்மா ரொம்ப ஓவரா பேசுது மயிலு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு காஸ்ட்லி ஏதாவது பார்த்து தூக்கி போட்டு உடைச்சிடலாமான்னு இருக்கு. ஏங்கா வீண் வம்ப விடுங்க. பெரியய்யான்னு சொன்னா எஸ்பியே பயப்படுறாரு. நாமெல்லாம் எந்த மூளைக்கு? கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு நம்ம போயிடுவோம். கடகடன் வந்து வேலை செய்யுங்க, சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு. கரெக்டுங்க. ஷோ, எல்லாம் தலை எழுத்து. அடிப்பாவி! ஏய், அடிப்பாவி! அடிப்பாவி! கவனமா வேலை செய்யன்னு இப்பதானடி கத்திட்டு போன. என் வார்த்தையை மதிக்காம இப்படி பண்ணிட்டியேடி. சாரி மேடம், கை தவறி விழுந்து. இல்ல, நீ கை தவறி உடைக்கல. இந்த பொம்பளை கத்திட்டே இருக்காளேன்னு உனக்கு கோவம். என்ன வெறுப்பேத்தணும்னு வேணும்னே தானே இந்த காரியத்தை நீ செஞ்சிருக்க. அந்த லேடி போலீஸ் எப்பவுமே இப்படித்தானுங்க, கோபத்தை முகத்துக்கு நேரா காட்டாதுங்க. இந்த மாதிரி இன்டைரக்டா போட்டு உடைச்சிருவாளுங்க. இல்ல மேடம், நான் வேணும்னே. வாய் மூடு. எது தெரித்து பேசினா தொலைச்சிருவேன். அந்த பொம்மையோட வேலை என்னன்னு தெரியுமா உனக்கு? சாருக்கு அது எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எத்தனை வீடு மாறினாலும் சரி, இத மட்டும் விடவே மாட்டாரு. பொக்கிஷம் மாதிரி பாத்து பாத்து வச்சுப்பாரு. இதுல ஒரு கீறல் விழுந்தா கூட அவரால தாங்கிக்கவே முடியாது. சாரி மேடம். எனக்கு ஒரு சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ என்ன செய்வியா எனக்கு தெரியாது. இந்த பொம்மை பழைய மாதிரி எனக்கு வேணும். இதுக்கு ஒரு வழி பண்ணாம நான் உன்னை போக விட மாட்டேன். மேடம், மயில ஏதோ நீ தெரியாம பேசாத. உன்னை யாரும் இங்க கருத்து கேட்கல. இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ வாங்கி கட்டிக்காத. என்னாச்சு மேடம், ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா வந்து கேளியா. கூடவே இருந்து வேலை வாங்காம எங்கேயா போய் தொலைஞ்ச? உன் ஆளுங்க வேலை செஞ்ச லட்சணத்தை பாரு.